சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யலாமா? கடாய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றி கடுகுளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகுளுந்து வெடிச்சதுக்கப்புறமா 2 பட்டை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோம்ல கேரட்டு, அதையும் போட்டுட்டு நல்லா 2 வதக்குனதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1 முட்டை 2 முட்டை நம்ம இஷ்டம் தாங்க, எத்தனை முட்டை வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுடலாம். இப்போ குக் ஆனதுக்கப்புறமா அப்படியே மேலாப்பில் மிளகு ஜீரகத்தூள் உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி ரெடி ஆயிருமா? இப்போ நம்ம மடித்து வச்சுருக்கோம்ல சாதம், அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள்ஸும் இருக்குது, எக்கு சேர்த்துருக்கோமா, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குமா. அப்புறம் என்ன லஞ்ச் பேக் பண்ண வேண்டியது தாங்க. அப்புறமா அடுப்பில் சமைக்கும் போது கொஞ்சம் கடுப்பு இல்லாமல் சமைச்சோம்னா ஃபுட்டு எடுப்பாகவே வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமா. நாளைக்கு என்ன லஞ்சுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரட்டா?